ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு 2011ஓட கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, ஏன்னா இதுல இருந்து தான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்தது. அப்போ 2011 வந்து நம்ம பார்த்தாலே ரொம்ப போதும். சரிங்களா, இந்த லாஸ்ட் 15 இயர் கொஸ்டின்ஸை நல்லா தரவா அனலைஸ் பண்ணினாலே என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், ஸோ கொஸ்டின்ஸை வந்து நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க இந்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த யூனியன் பட்ஜெட் 2011-12, சரியா, 2011-12, a full exemption from basic customs duty was extended to the bio-based asphalt. Bio-asphalt. So what is the importance of this material? அப்படின்னு கேட்டிருக்கான். So அப்ப this is a current affairs question. So based on the budget. சரியா, based on the budget. அப்ப பட்ஜெட்ல ஒரு பொருளுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பொருளுக்கு ஆன இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்கான். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சரியா, அந்த பயோ ஆஸ்பால்ட் எல்லாம் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட். அப்ப இது ரிலேட்டடா நம்ம படிச்சிருப்போமா டீடைல்டா அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்ப இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அன்லைக் ட்ரெடிஷனல் ஆஸ்பால்ட், பயோ ஆஸ்பால்ட் இஸ் நாட் based on fossil fuels, not based on fossil fuels. சரியா, அப்ப இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல எனக்கு டைரக்டா இது என்னன்னு தெரிஞ்சிருந்தா ஓகே. அப்ப ஆஸ்பால்ட் அப்படிங்கிற மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஓகே. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எனக்கு இது எதுவுமே தெரியலனாலும் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். ஐ வில் புட் கொஸ்டின் மார்க். சரியா, பயோ ஆஸ்பால்ட் can be made from non-renewable resources. Bio asphalt can be made from non-renewable resources. அப்ப இங்க பேரே பாத்தீங்க அப்படின்னா பயோ பேஸ்ட் ஆஸ்பால்ட். பயோ அப்படின்னாலே இட் இஸ் அன் ஆர்கானிக் மெட்டீரியல். பயோ அப்படின்னாலே ஆர்கானிக் மெட்டீரியல். சரியா, அப்ப பயோ ஆர்கானிக் மெட்டீரியல் இஸ் a renewable resource. It is a renewable resource. It is a நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கண்டிப்பா வராது. ஸ்டேட்மெண்ட் 2 கண்டிப்பா வராது. ஸோ இப்போ வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க 2 வராது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேரா ஆன்சருக்கு வந்து செக் பண்ணணும். சரியா, ஆப்ஷன்ஸ்ல இந்த 2 எங்க இருக்கு, அப்ப 2 இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பா வராது. அப்ப இங்க உங்களுக்கு அதர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியலன்னா கூட யூ கேன் கெட் த ஆன்சர் as 1, 3 and 4 only. சரியா, இப்போ போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க இதுக்கு ஃபேவரபிளா இருக்கா. ஸோ தேர் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அதுக்கு there are some exemptions. Unlike traditional asphalt, bio asphalt is not based on fossil fuels. இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் தான் பிரச்சனையாவே இருக்கு. சரியா, டியூ டு கார்பன் எமிஷன்ஸ். அப்ப அது மாதிரி இது இல்லை அப்படிங்கிறது இதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம். அப்ப இது வாய்ப்பு இருக்கு. பயோ ஆஸ்பால்ட் கேன் பி மேட் ஃப்ரம் ஆர்கானிக் வேஸ்ட் மெட்டீரியல். அதாவது பயோ தானே, அப்ப இட் இஸ் மேட் ஃப்ரம் ஆர்கானிக் வேஸ்ட் மெட்டீரியல். வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி டு யூஸ் பயோ ஆஸ்பால்ட் ஃபார் சர்ஃபேசிங் ஆஃப் ரோட்ஸ். அப்ப இது ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு பொருள். சரியா, அப்ப இது யூஸ் பண்றதுனால இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. எஸ், ஆர்கானிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணா இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. அப்ப அதுவுமே கரெக்ட். அப்ப ஆன்சர் இஸ் 1, 3 and 4. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸாக்டா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல எங்கேயுமே படிச்சிருக்க முடியாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யூ கேன் சால்வ் வித் திஸ் அப்ரோச். சரியா, ஸோ இது மாதிரி சால்வ் பண்ண முடியும் இந்த கொஸ்டினை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கன்சிடர் த ஃபாலோயிங். கன்சிடர் த
following: carbon dioxide, oxides of nitrogen, oxides of sulfur. Which of the above is are the emission or emissions from coal combustion at thermal power plant? Thermal power plant. So this is environmentல ஒரு basic question. Environmentல basic question. சரியா? emissions from thermal power plant. கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனும் இருக்கும், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரும் இருக்கும். அப்போ ஆல் த த்ரீ ஆர் கரெக்ட். ஆல் த த்ரீ ஆர் கரெக்ட். பேசிக் என்விரான்மெண்ட் கொஸ்டின். ஸோ நான் இங்க சொல்றதுல எதெல்லாம் கண்டிப்பா அட்டன் பண்ணணும் அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அட்டன் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்கன்றதையும் இதுல நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எங்கெல்லாம் பேசிக் கொஸ்டின் எல்லாரும் ஈஸியா போடுற கொஸ்டின் எல்லாம் தப்பு பண்றீங்கன்னு பாருங்க. சரியா? ஏன்னா நீங்க ரெண்டு கேட்டகரி தான். ஒண்ணு எல்லாரும் கரெக்டா போடுறது, இன்னொன்னு எல்லாரும் தப்பா போடுறது. நீங்க எல்லாரும் கரெக்டா போடுற கொஸ்டின்ல நீங்க ரைட்டா போட்டீங்க அப்படின்னா நல்லது. எல்லாரும் நான் கரெக்டா போடுற கொஸ்டினை நீங்க தப்பா போட்டீங்கன்னா முடிஞ்சிங்க. எல்லாரும் ரைட்டா ராங்கா போடுற கொஸ்டினை நீங்க அவாய்ட் பண்ணிடணும் அட்டன் பண்ணாம. எல்லாரும் ராங் பண்ற கொஸ்டின்ல தப்பு பண்ணாலும் பரவாயில்லை. சரி, அவங்களும் தப்பு பண்ணாலும் நீங்களும் தப்பு பண்ணீங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது பெட்ரு. அப்ப இந்த காம்பினேஷன்ல நீங்க ட்ரை பண்ணாதான் நம்ம மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரியா? அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதெல்லாம் கண்டிப்பா அட்டன் பண்ணிருக்கணும் ஈஸின்னு சொல்றோம்னா அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களான்றது பார்த்து வச்சுக்கோங்க. தேர்டு கொஸ்டின் பாருங்க. திஸ் இஸ் அ சயின்ஸ். சரியா? திஸ் இஸ் அ சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின். Satellites used for telecommunication relay are kept in geostationary orbit. A satellite is said to be in such an orbit when. சரியா? அப்ப இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பேசிக்ஸ்ல நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜில படிக்கிறது. அப்ப ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்னா என்ன அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இந்த கொஸ்டின் வந்து நமக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தாதான் அட்டன் பண்ண முடியும். ஸோ தோ திஸ் இஸ் அ வெரி பேசிக் கொஸ்டின். நிறைய பேருக்கு சயின்ஸ் எல்லாம் தெரியறது கிடையாது. சயின்ஸ் எல்லாம் இவ்வளவு டீட்டெயில் எல்லாம் நாம படிக்கிறது கிடையாது. சரியா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிச்சு பாருங்க. The orbit is geosynchronous. The orbit is circular. The orbit lies in plane of Earth's equator. The orbit is at an altitude of 22,236 kilometers. சரியா? அப்ப இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நார்மலா யூபிஎஸ்சி எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they make error in facts. They make error in facts. அப்ப இதுல இருக்கிறதுல இங்க பாருங்க, ஜியோசின்க்ரனஸ், சர்க்குலர், சரியா, எர்த்ஸ் ஈக்வேட்டர், இது இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். இதுல நார்மலா வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது நம்பர்ஸ். நம்பர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அப்ப அதை கண்டிப்பா மாத்தி கொடுக்கறது அவங்களுக்கான ஒரு சிம்பிளான மெத்தட், நம்பரை மாத்தி கொடுக்கறது. அப்ப இங்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நம்பர் இருக்கு. அப்ப அந்த நம்பர் தான் தப்பு. சரியா? அப்ப 4 தப்பு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா பாருங்க 3 ஆப்ஷனுமே உங்களுக்கு போயிடுது. அப்ப ஆன்சர் இஸ் 1, 2 and 3 only. 1, 2 and 3 only. சரியா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது 22,236. நல்லா படிச்சவங்களுக்குமே இந்த கொஸ்டின் பிரச்சனை தான். ஏன்னா 22,236 அப்படிங்கிற நம்பர் படிச்சிருப்பாங்க. தட் இஸ் நாட் த கிலோமீட்டர், இட் இஸ் த மைல்ஸ். அந்த தான் மாத்தி விட்டுருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்க இந்த நம்பர் லாஜிக் வச்சு இந்த கொஸ்டினை கரெக்டா போட முடியும். சரியா? அப்ப இந்த கொஸ்டின் வந்து நீங்க இந்த ரூல் யூஸ் பண்ணி அட்டன் பண்ண முடியும். Fourth question. India has experienced persistent and high food inflation in the recent past. What could be the reasons? So this is a
எக்கானமி கொஸ்டின், எக்கானமி கொஸ்டின். ஸோ இதுல உங்களுக்கு there is a basic concepts plus current affairs ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ்ல ஜென்ரலா இந்த மாதிரி கேட்கறது வழக்கம். பாருங்க, டியூ டு கிராஜுவல் ஸ்விட்ச் ஓவர் டு கல்டிவேஷன் ஆஃப் கமர்ஷியல் கிராப்ஸ், the area under cultivation of food grains has steadily decreased in the last 5 years by about 30%. Each and every word தெளிவா படிக்கணும், சரியா? As a consequence of increasing income, the consumption pattern of people have undergone a significant change. The food supply chain has structural constraints. So இதுல இந்த third point அப்படிங்கிறது this is from directly from basic, சரியா? ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால இன்ஃபிளேஷன் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பேசிக்ஸ்ல இன்ஃபிளேஷன்ல படிச்சிருக்கோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு புதுசு கரண்ட் அஃபேர்ஸ்ல. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல செகண்ட் பாயிண்ட் பாருங்க, as a consequence of increasing incomes, the consumption pattern of people have undergone a significant change. கரெக்ட் தானே? முன்னாடிலாம் ஒரு 20 years பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னா 3-4 மாசத்துக்கு ஒரு அளவு தான் ஹோட்டலுக்கே போவாங்க. இல்ல அப்படின்னா வீட்டுல வந்து கறி எடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பெரிய விசேஷம் வந்ததுனாதான் எடுப்பாங்க. இப்பெல்லாம் வீக்லி 2 நாள் எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டியூ டு இன்க்ரீசிங் இன்கம். தேர் இஸ் அ கன்சம்ஷன் பேட்டர்ன், சேஞ்ச் இன் கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆஃப் பீப்புள். எஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். சரியா? ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, டியூ டு கிராஜுவல் ஸ்விட்ச் ஓவர் to cultivation of commercial crops, the area under cultivation of food grains has steadily decreased. அப்ப இந்த வார்த்தையும் பார்த்துக்கோங்க. in last 5 years by about 30%. அப்ப இந்த ஒரே இடத்துல உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கான். கிராஜுவல் அப்படின்னு என்னது? கிராஜுவல் சேஞ்ச்னா மெதுவா நடக்குது. ஆனா எவ்வளோ? 5 yearsல 30% ஆஃப் ஏரியா எப்படி மாறும்? அப்ப வெரி லாஜிக்கல் திங்கிங். கிராஜுவல்னு சொல்லிட்டாங்க. கிராஜுவல்னா மெதுவா நடக்குது. 30% அப்படிங்கிறது நியர்லி 1/3 ஆஃப் யுவர் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். சரியா? நியர்லி 1/3 ஆஃப் யுவர் அக்ரிகல்ச்சரல் அந்த கல்டிவேஷன் இஸ் அண்டர் கமர்ஷியல் கிராப்னு சொல்றோம். அப்போ கிராஜுவல் 30%. இன்னொன்னு ஸ்டெடி டிக்ரீஸ் அப்படிங்கிறது எப்பவுமே சொல்ல முடியாது. ஸ்டெடி டிக்ரீஸ் அப்படின்னா இப்ப இந்த வருஷம் 2% டிக்ரீஸ் அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா அது 2.1, சரியா? 2.1 இருக்கணும், சரியா? அதுக்கு அடுத்த வருஷம் டிக்ரீஸ் வந்து இட் should be 2.2. அப்ப இது மாதிரி டிக்ரீஸ் ஆனாதான் கிராஜுவல் டிக்ளைன், சரியா? ஸ்டெடி டிக்ளைன் அப்படின்னு சொல்றது. இதுவே இந்த வருஷம் 2, அடுத்த வருஷம் 1% டிக்ளைன், அடுத்த வருஷம் 3% இருக்கலாம், திரும்ப அடுத்த வருஷம் 2, இந்த மாதிரி இருந்ததுன்னா திஸ் இஸ் நாட் அ ஸ்டெடி டிக்ரீஸ். அப்ப இந்த மாதிரி எப்பவுமே ஒவ்வொரு அளவையும் அதுக்கு அடுத்து முன்னாடி இருந்த வேல்யூவை விட அதிகமா டிக்ளைன் ஆகுதுங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தப்பு. அப்ப ஆன்சர் இஸ் 2 and 3. சரியா? சோ நீங்க சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணீங்களா அப்படிங்கறதையும் யோசிச்சு பாத்துக்கோங்க, சரிங்களா? சோ நார்மலா நம்பர் சோ இங்க கொஸ்டின்லயே தேர் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். அதாவது 5 வருஷத்துக்குள்ள கிராஜுவல் சேஞ்சுன்னு சொல்றோம், ஆனா 30% மாறி இருக்கு. அப்ப சிம்பிளா யூ கேன் எலிமினேட் த ஸ்டேட்மெண்ட். இதை ஃபர்ஸ்டே பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்க அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட் படிக்கவே தேவையில்ல, யூ கேன் கெட் த ஆன்சர். At present, scientists can determine the arrangements or relative position of genes
or DNA sequence on a chromosome. சரியா? அப்ப the DNA sequences வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. How does this knowledge benefit us? So this is also science based question. சரியா? This is a basic science based question from biotechnology. சரியா? அப்ப இந்த டிஎன்ஏ சீக்வென்சிங் தெரிஞ்சதுன்னா நமக்கு அது எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இட் இஸ் பாசிபிள் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்றோம். பாசிபிள்னா முடியும். டு நோ த பெடிகிரி ஆஃப் லைஃப் ஸ்டாக். ஒருவேளை உங்களுக்கு இந்த வேர்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா ரொம்ப சிம்பிள். சரியா? பெடிகிரி அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி லைனை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இவங்கள்ட்ட இருந்து வந்திருக்காங்க, இவங்களோட ஃபாதர் இவங்க, இவங்களோட கிராண்ட் ஃபாதர் இவங்க அப்படிங்கறத ஒரு இந்த ட்ரீ மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரி போடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கு அப்படின்னா தட் இஸ் அ பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ இது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா ஓகே. இல்லைனாலும் நீங்க இத கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. இட் இஸ் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த causes of all human diseases. சரியா? Third statement, it is possible to develop disease resistant animal breeds. So இதுக்கான நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். சரியா? பிளான்ட்ஸ்ல கொண்டு வர்றாங்க, அனிமல்ஸ்ல கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்லயே பார்த்துருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியல, தேர்டு கண்டிப்பா வரும். செகண்ட வச்சு இப்ப இந்த ஆப்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப இட் இஸ் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த காசஸ் ஆஃப் ஆல் ஹியூமன் டிசீசஸ். அப்படின்னா உங்களுக்கு கோல்டு இஸ் ஆல்சோ அ டிசீஸ். அப்ப கோல்டு எல்லாம் வந்து நீங்க அனலைஸ் பண்றதுக்கு டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்றோம். நம்ம டிஎன்ஏ அனாலிசிஸ்ங்கிறது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் மூலியமா கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்ப இங்க ஆல் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஆல் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு அப்படின்னா அங்க பாருங்க 3 ஆப்ஷனுமே போயிடுது. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. அப்ப உங்களுக்கு ஒரு வேளை பெடிகிரி, இந்த பெடிகிரி அனாலிசிஸ் அப்படிங்கிறது வேர்டே தெரியலன்னா கூட யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், in terms of economy, the visit by foreign nationals to witness the 19th Commonwealth Games in India amounted to. சரியா? ஸோ இது கொஞ்சம் எக்கானமில அப்ளிகேஷன் ஓரியன்டான ஒரு கொஸ்டின். சரியா? அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின். அப்ப ஒரு ஃபாரினர் வர்றாரு. சரியா? ஒரு ஃபாரினர் வர்றாரு அப்படின்னா, இந்தியால தங்குறாரு அப்படின்னா he will spend money. சரியா? அவர் செலவு பண்ற பணம் வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு வாட் அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ்போர்ட்டா, இம்போர்ட்டா, ப்ரொடக்ஷனா, கன்சம்ஷனா? சரியா? ஸோ நார்மலா நீங்க கன்ஃபியூஸ் ஆகும்போது ஒருத்தர் வெளியில இருந்து வர்ற ஒரு பொருள்களை வாங்குறாரு அப்படின்னு நினைச்சு கன்சம்ஷனுக்கு போவீங்க. ஆனா இங்க கன்சம்ஷன் கிடையாது. அவர் பொருள்களை கன்சம் பண்ணுவாரு. ஆனா இந்தியாவுக்கு அது என்னன்னு தான் கேட்டுக்கான். சரியா? கேம்ஸ் இன் இந்தியா அமௌண்டட் டு வாட்? சரியா? அப்ப அவரு கன்சியூம் பண்ண பொருளை in return of consumption he will spend money on that commodity. சரியா? அப்ப ப்ரொடக்ஷன் கிடையாது. ப்ரொடக்ஷன்ங்கிறது அவர் வந்து எதுவுமே ப்ரொடக்ஷன் பண்ணல. சரியா? இம்போர்ட் அப்படிங்கிறது என்னது? நம்ம வெளிநாட்டுல இருந்து பணம் அந்த பொருட்களை இறக்குமதி பண்ணும்போது we will spend money, India will spend money. அப்ப அதுவும் இங்க நடக்கல. எக்ஸ்போர்ட், we will send goods and we will get money. அப்ப இங்கேயும் அதான் நடந்திருக்கு. ஃபாரினர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு, பொருளுங்களை வாங்குறாரு, பணம் கொடுக்கிறாரு. அப்ப இட் இஸ் ஈக்குவலன்ட் டு எக்ஸ்போர்ட்.
இட் இஸ் ஈக்குவலன்ட் டு எக்ஸ்போர்ட். அப்ப எக்கானமில ஒரு பேசிக்கான டாபிக் தான், பட் அதை அப்படி அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், microbial fuel cells. Microbial fuel cells are considered a source of sustainable energy. Sustainable energy, why? சரியா? சோ நீங்க இப்போ இருக்கிற எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க fuel cells அப்படிங்கிறது. ஆனா 2011லயும் இது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. சரியா? மைக்ரோபியல் fuel cells are considered as source of sustainable energy. இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே கொஸ்டின்ல கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அப்ப இங்க they use living organisms as catalyst to generate electricity from certain substrates. சரியா? அப்ப மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னாலே யூ நீட் அ லிவிங் ஆர்கானிசம். சரியா? மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா அதுல ஆர்கானிக் மெட்டீரியலா இருந்தது அப்படின்னா அதுல மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வில் பி மோர். அப்ப கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா they use a variety of inorganic materials as substrates. சரியா? inorganic or chemical, inorganic or chemical in nature. நார்மலா நீங்க பேசிக்ஸ்ல அக்ரிகல்ச்சர் படிக்கும் போது படிப்பீங்க. சரிங்களா? கிரீன் ரெவல்யூஷன், அதுல பிரச்சனையே என்னது அப்படின்னா லாஸ் ஆஃப் fertility in the soil due to loss of soil microbes resultant of addition of chemical fertilizers or inorganic fertilizers அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்குமே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆர்கானிக் மெட்டீரியல்னு சொல்லுது, செகண்ட் பாயிண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல் சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுது. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டா இருக்க முடியும். அப்ப மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வில் பி ரிச் இன் ஆர்கானிக் மெட்டீரியல். அப்ப 2 கண்டிப்பா தப்பு. அப்ப 2 தப்பு அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனை கண்டிப்பா எலிமினேட் பண்ண முடியுது. ஸோ இப்போ இங்க பாருங்க 1 கண்டிப்பா வருது. they can be installed in waste water treatment plant to cleanse water and produce electricity. அப்ப this is a என்னது சஸ்டைனபிள் மெத்தடா? சஸ்டைனபிள் மெத்தடா ஒரு பக்கம் உங்களோட வேஸ்டையும் கிளீன் பண்ண மாதிரி ஆச்சு, இன்னொரு பக்கம் உங்களுக்கு தேவையான எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. அப்ப திஸ் இஸ் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்போ 3 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆன்சர் இஸ் 1 and 3. ஆன்சர் இஸ் 1 and 3. சரியா? அப்ப கொஸ்டின்ஸ்ல நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அவனே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருக்கும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருக்கும். அப்ப கான்ட்ரடிக்டரி ஆர் ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பான். அப்ப இதுல ஏதோ ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு சில டைம் நெகட்டிவ் கரெக்டா இருக்கும்னா நெகட்டிவ் மட்டும் சூஸ் பண்ணணும். ஒரு சில டைம் பாசிட்டிவ் கரெக்ட் அப்படின்னா பாசிட்டிவ் சூஸ் பண்ணணும். ரெண்டையுமே நீங்க சூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஒன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். எப்பவுமே ஒரு ஆப்போசிட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வைப்பாங்க. அதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே ஈஸியா நம்ம எலிமினேட் பண்ணிடணும். சரியா? which one of the following statements appropriately describes the fiscal stimulus? Fiscal stimulus. சரியா? it is a massive investment by the government in manufacturing sector to ensure the supply of goods to meet the demand surge caused by rapid economic growth. சரியா? அப்ப இங்க it is a massive investment by government in manufacturing sector. அப்ப செகண்டரி செக்டாரை பத்தி பேசியிருக்காங்க. Next, it is an intense affirmative action of the government to boost economic activity in the country. Suppose this is very general.
அப்ப டோட்டலா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு மெஷர். It is government's intensive action on financial institutions to ensure disbursement of loans to agriculture and allied sector to promote greater food production and contain food inflation. சரியா? அப்ப this is related to உங்களோட financial institutions மூலியமா disbursement of loan to agriculture and allied sector, primary sector. Fourth பாருங்க, it is an extreme affirmative action by government to pursue the policy of financial inclusion, banking sector, tertiary services, tertiary sector. சரியா? அப்ப இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் பிஸ்கல் அப்படின்னா பணம், ஸ்டிமுலஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த ஸ்டிமுலேட் பண்றது அப்படின்னா என்னது, தூண்டி விடுறது. சரியா? பணத்தை கொடுத்து இந்த வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதற்கு பேர் தான் வந்து பிஸ்கல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுல பேர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது அக்ரி ரிலேட்டடாவோ இல்ல மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாவோ இல்ல இந்த பேங்கிங் ரிலேட்டடாவோ எதுவுமே கிடையாது. அப்ப இட் இஸ் அ ஜெனரல் டேர்ம். அப்ப ஆன்சர் இட் ஷுட் பி ஜெனரல். இது நீங்க தெரிஞ்சிருந்தா ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க இந்த ஆத்ம நிர்பார் அப்படின்னு இப்ப நீங்க படிக்கிறீங்க நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இப்ப ஆஃப்டர் 2020 கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய ஆத்ம நிர்பார் பிஸ்கல் ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் அப்படிங்கறது படிக்கிறீங்க. பட் உங்களுக்கு 2011லயே அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். பிகாஸ் ஆஃப்டர் 2008 கிரைசிஸ் நடந்தது. சரியா? குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ அந்த டைம்ல இந்தியன் கவர்மெண்ட் வந்து தே ஃபாலோடு திஸ் பிஸ்கல் ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் 2008, 9, 10 காலங்கள்லயும் நடந்திருக்கும். ஸோ அதனால இது அப்போ இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் தான். Next, the formation of ozone hole in the Antarctic region has been a cause of concern. What could be the reason for the formation of this hole? சரியா? ஸோ இது என்விரான்மெண்ட் புக்லயே தெளிவா கொடுத்துருக்கும். சரியா? ஓசோன் டாபிக்ல இருக்கிறதே ஒரு 3 கான்செப்ட் தான் கொடுத்துருப்பான். ஓசோன் அந்த பேசிக் ஓசோன் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரீஜன்ல இருக்கும் அப்படிங்கிறதும், ஓசோன் ஹோல் அப்படிங்கிறது எப்படி நடக்குது டியூ டு இந்த சிஎஃப்சி எமிஷன். ஸோ அதனால ஓசோன் ஹோல் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த போலார் ரீஜன், சரி, ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன்ல அதிகமான ஓசோன் ஹோல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு they will give போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களோட புக்ல பேசிக்லேயே கொடுத்துருப்பான். அதுக்கு அடுத்து அதோட கன்வென்ஷன் ஓசோன் ஹோல் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் வியன்னா கன்வென்ஷன். ஸோ அதுக்கு கீழே கிரியேட் பண்ண புரோட்டோகால் வந்து மான்ட்ரியல் புரோட்டோகால். ஸோ இவ்வளவுதான் மொத்தமாவே நீங்க என்விரான்மெண்ட்ல ஓசோன் பத்தி படிச்சது. அப்ப புக்ல பேசிக்ல அப்படியே டைரக்ட் கொஸ்டின் இது. சரியா? அப்ப இங்க படிச்சு பாருங்க, தெரிஞ்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைனாலும் இதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பிரசன்ஸ் ஆஃப் ப்ராமினன்ட் ட்ரோபோஸ்பெரிக் டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அண்ட் இன்ஃப்ளோ ஆஃப் குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ். இங்க பாருங்க, ஓசோன் அப்படிங்கிறதே இட் இஸ் பிரசன்ட் இன் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அப்ப ட்ரோபோஸ்பியருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. presence of prominent polar front and stratospheric clouds and inflow of chlorofluorocarbon. சரியா? சோ இது ஆன்சர். நெக்ஸ்ட், absence of polar front and stratospheric clouds and inflow of methane and chlorofluorocarbon. அப்ப இது கிடையாது. so there should be presence of the polar stratospheric clouds. increase the temperature at போலார் ரீஜன் டியூ டு குளோபல் வார்மிங். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கு சர்ஃபேஸ் லெவல்ல நடக்கிற பினாமினன். ஓசோன் ஹோல் அப்படிங்கிறது அப்பர் ஏர்ல நடக்கக்கூடிய பினாமினன். அப்ப இதுக்கு டிக்கு சம்பந்தமே கிடையாது. அது போலார் ரீஜன்ல நடக்கிற மெல்டிங் ஆஃப் ஐஸை பத்தி கொடுத்துருக்கான். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆன்சர் இஸ் பி. வெரி சிம்பிள் கொஸ்டின், பேசிக் கொஸ்டின் பார்க்கலாம், கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது.
அப்பா குமாரே அப்பா actions பால் கொடுக்க which the government can take. Consider the following actions சொல்லடா which the government can take. காசு சொல்ல சொல்றேன் Which of the above actions or actions can help in reducing the current account deficit? Current account deficit எப்படி குறைக்கலாம்? ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது. This is also an economy question, very basic economy question. சரியா, வெரி பேசிக் எக்கானமி கொஸ்டின். ஸோ உங்களோட எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படிங்கிற லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருப்போம். அப்ப கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிசிட் வந்ததுன்னா எப்படிலாம் அதை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா டீவேல்யூவிங் த டொமஸ்டிக் கரன்சி பண்ண முடியுமா? டொமஸ்டிக் கரன்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வில் இம்ப்ரூவ். So that can reduce the current account deficit. அது ஒரு காரணம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் எக்ஸ்போர்ட் சப்சிடி. சாரிப்பா, வழக்கமா நான் மியூட் பண்ணுவேன் எல்லாரையும், மியூட் பண்ணாம விட்டேன், சாரி. கிளாஸ்ல கரெக்டா கவனிங்கப்பா. அங்க பாருங்க, பேசிட்டுலாம் இருந்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தான். இவ்வளோலாம் நீங்க கண்டே பிடிக்க முடியாது எந்த காலத்திலயும். வருஷம் அப்புறம் எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் இன் எக்ஸ்போர்ட் சப்சிடி. அப்ப இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த எக்ஸ்போர்ட் சப்சிடி. நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ ரிடக்ஷன் கிடையாது. அப்ப இந்த 2 வந்து வராது. சரியா, அப்ப 2 வராது அப்படின்னாலே இந்த 2 ஆப்ஷன் போயிடுது. 1 வரும் அப்படின்னு தெரிஞ்சாலே ஆன்சர் இஸ் 1 and 3. சரியா, அப்போ அடாப்டிங் சூட்டபிள் பாலிசிஸ் விச் அட்ராக்ட் எஃப்டிஐ அண்ட் மோர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் எஃப்ஐஐ. அப்போ ஃபாரின் இன்ஃப்ளோ வந்து நமக்கு எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐஐ மூலியமாகவும் கிடைக்கும். ஸோ தட் வில் பி த ஆன்சர். சரியா, the Constitution 73rd Amendment Act 1992, which aims at promoting the Panchayat Raj institutions in the country, provides for which of the following? சரியா, very basic question from polity. சரியா, so Constitution of District Planning Committee, State Election Commission to conduct all Panchayat elections, establishment of State Finance Commission. Select the correct answer using the codes given below. சரியா, so இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் there is a mistake. சரியா, this is a very basic question from polity. 73rd Constitution Amendment பஞ்சாயத், அதுல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் இருக்கும், ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் பத்தியும் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இட் இஸ் அண்டர் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா, உங்களோட புக்ல போய் பாத்தீங்கன்னா இது 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொடுத்துருப்போம். சரியா, அப்ப இங்க 2 and 3 தான் ஆன்சரா வந்திருக்கணும். பட் யூபிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. எப்படி லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை மாத்தி கொடுத்துருந்தாங்களோ அது மாதிரி இந்த 11th கொஸ்டினுக்கு they gave all the 3 as answer. இதெல்லாம் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. நமக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த மாதிரி ஆயிடும். நம்ம கரெக்டா போட்டோம் ஒரு கொஸ்டின் வந்து தப்பாயிடும். சரியா, அப்ப இங்க this is the actual answer. பட் யூபிஎஸ்சியோட ஆன்சர் வந்து it gave 1, 2 and 3.
two important rivers, one with its source in Jharkhand and known by different name in Odisha, and another with its source in Odisha, merge at a place only a short distance from the coast of Bay of Bengal before flowing into the sea. This is an important site of wildlife and biodiversity and a protected area. Which one of the following could be this? Which one of the following could be this? சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேண்டமான கொஸ்டின். நீங்க எந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதையுமே புக்கெல்லாம் வச்சு இதை ஆன்சரே பண்ண முடியாது. ஸோ ரேண்டமா கேட்கறது. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க, திஸ் இஸ் யுவர் ஈஸ்டர்ன் கோஸ்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் பே ஆஃப் பெங்கால். ஸோ என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு ரிவர் வருது, சரியா? ஒடிசால இருந்து ஒரு ரிவர் வருது. ஸோ ரெண்டும் they meet at a point only a short distance from the coast. So சரியா, from the coast of Bay of Bengal. அப்ப அதுக்கு முன்னாடியே இங்க மீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் it flows into Bay of Bengal, சரியா, before flowing into sea. So this is a important site. This is an important site of wildlife and biodiversity and a protected area. Which one of the following could be this அப்படின்னு கேட்கலாம். சரியா? அப்ப இந்த கொஸ்டின்ல இங்க பாருங்க, சந்திப்பூர் ஆன் சி. ஆன் சி அப்படின்னா என்னது? அது கடல்லயே இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ தட் இஸ் அன் ஐலண்ட். சந்திப்பூர் ஆன் சி. கோபால்பூர் ஆன் சி. ஆன் சின்னு அவனே கொடுத்துட்டான். அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரியா? அப்ப இந்த கொஸ்டின்ல சுத்தமா உங்களுக்கு 100% ஒண்ணுமே தெரியாம இருந்த இடத்துல நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க? 50-50 சான்ஸ்க்கு வந்துட்டீங்க. 50-50 சான்ஸ்ல இங்க வந்துட்டீங்க. அப்ப இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் வைல்ட் லைஃப், பயோடைவர்சிட்டி அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ பித்தார்கானிகா வைல்ட் லைஃப் சான்ச்சுரியும் உங்களுக்கு தெரியும். சரியா? பித்தார்கானிகா, சிம்லிபால் டைகர் ரிசர்வும் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப திஸ் 2 places. இது உள்ள நீங்க கெஸ் அடிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே 50-50 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அ கெஸ். சரியா? இப்போ நானா இருந்தா இங்க கண்டிப்பாங்க பாருங்க, வைல்டு லைஃப், பயோடைவர்சிட்டி எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்ப அந்த பிளேஸ் நார்மலா சிம்லிபால் டைகர் ரிசர்வுக்கு ஃபேமஸ். அப்ப திஸ் இஸ் அ டைகர் ரிசர்வ்னு கண்டிப்பா கொடுத்துருப்போம். அப்ப திஸ் இஸ் அ வைல்ட் லைஃப், பயோடைவர்சிட்டி அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியான்னு சொல்லும்போது அப்ப திஸ் இஸ் அ பித்தர்கானிக் is the answer. ஸோ இத நீங்க கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா அதை டைகர் ரிசர்வ்னு மென்ஷன் பண்ணிருப்பான். அப்ப திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் ஃபார் ரேண்டம் கொஸ்டின்ஸ். ஒருவேளை உன்னால அது பண்ண முடியலன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிடாது, கண்டிப்பா தப்பா போயிடும். சரியா? உன்னால லாஜிக்கலா எக்ஸாம்ல இதெல்லாம் நோட் பண்ண முடியுது, ஈவன் ஒரு வேர்டையும் உன்னால நோட் பண்ண முடியுதுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆயிடு. இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தொட்டுறாது. Next, a rapid increase in the rate of inflation is sometimes attributed to the base effect. What is base effect? So, economy la ரொம்ப basic question இதெல்லாம். What is the base effect? Base year அப்படின்லாம் சொல்லுவோம். சரியா? The impact, it is the impact of drastic deficiency in supply due to failure of crops. So, drastic, it is an extreme word. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. It is the impact of surge in demand due to rapid economic growth. So அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. It is the impact of price levels of previous year on calculation of inflation rate. So yes, base year அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஃப்ளேஷனை கரண்ட் இயர் பேஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணோம். அப்ப ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் தப்பு. சரியா? So very simple direct question பார்க்கலாம். India is regarded as country with demographic dividend. This is due to
திஸ் இஸ் டியூ டு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இதுவும் ஜாகிரபிலையும் நீங்க வச்சுக்கலாம், எக்கானமிலையும் வச்சுக்கலாம் இந்த டாபிக்ஸ். சரியா? டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். இட் இஸ் த ஹை நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இன் த ஒர்க்கிங் ஏஜ். ஒர்க்கிங் ஏஜ்ங்கிறது 15 to 64. ஆன்சர் பி. டைரக்ட் கொஸ்டின், இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். Next, regarding carbon credits. Regarding carbon credits, which one of the following statement is not correct? Not correct. அப்போ கொஸ்டின் படிக்கும் போதே இந்த மாதிரி வருது அப்படின்னா அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும், நீங்க சர்க்கிள் பண்ணி வச்சுக்கணும். சரியா? கார்பன் கிரெடிட். The carbon credit system was ratified in conjunction with Kyoto Protocol. Kyoto Protocol. Yes, this is correct. This statement is correct. சரியா? கியோட்டோ புரோட்டோகால் கீழே தான் யூ ஹாவ் கார்பன் கிரெடிட்ஸ். கார்பன் கிரெடிட்ஸ் ஆர் அவார்டட் டு கண்ட்ரீஸ் ஆர் குரூப்ஸ் தட் ஹாவ் ரெடியூஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ் பிலோ தேர் எமிஷன் கோட்டா. எஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ உங்களுக்குன்னு ஒரு கோட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க 100 tons ஆஃப் CO2 எமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு 75 tons தான் எமிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரிமைனிங் 25 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? அதை வந்து உங்களுக்கு கார்பன் கிரெடிட்டா கொடுத்துருவாங்க. ஸோ விச் யூ கேன் சேல் டு அதர் கண்ட்ரிஸ் அண்ட் கெட் மணி. ஸோ அதான் பேசிக். அப்போ அதுல கரெக்ட் தான். The goal of carbon credit system is to limit the increase of carbon dioxide emissions. Yes, so the reason கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை குறைக்கணுங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. கார்பன் கிரெடிட்ஸ் ஆர் ட்ரேடட் அட் அ பிரைஸ் ஃபிக்ஸ்டு ஃப்ரம் டைம் டு டைம் பை யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். அப்ப இங்க இந்த கியோட்டோ புரோட்டோகால் இட் கம்ஸ் அண்டர் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அப்ப அதுதான் மாத்தி விட்டுருக்காங்க. ஆர்கனைசேஷனை மாத்திருக்காங்க. சரியா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அப்ப எது தப்புன்னு கேட்டிருக்கான் ஆப்ஷன். சரியா? அப்ப இதுதான் இங்க ஆன்சர் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் தப்பு, இதுதான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், which one of the following is not a feature of value added tax? Not a feature of value added tax. So இது வந்து 2017. சரியா? 2017 ஜூன் 30th வரைக்கும் வேல்யூ ஆடட் டாக்ஸ் எல்லாம் இருந்தது. ஜூலை 1st 2017ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி இந்த மாதிரி நிறைய டாக்ஸஸ், சர்வீஸ் டாக்ஸ், சரியா, வேல்யூ ஆடட் டாக்ஸ், அந்த மாதிரி நிறைய கஸ்டம்ஸ் டியூட்டி, இந்த மாதிரி நிறைய டாக்ஸஸ் எல்லாம் கிளப் பண்ணி ஒரே டாக்ஸா ஜிஎஸ்டியா கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அதனால இப்போ இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ்லாம் அப்படிங்கிறது இல்ல, இது பழைய கொஸ்டின். ஸோ பார்த்துப்போம். ஸோ இட் இஸ் அ மல்டி பாயிண்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன். மல்டி பாயிண்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன். எஸ், வேல்யூ அடிஷன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு பொருள் மூவ் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு டாக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ செகண்ட்ல இருந்து தேர்ட் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அங்க ஏதாவது வேல்யூ அடிஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அங்க இருந்து ஃபோர்த் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அங்க ஒரு, இந்த எல்லா இடங்கள்லயும் டாக்ஸ் வில் பி present. அப்ப this is correct. It is a tax levied on value addition at each stage of transaction in the production distribution chain. Yes, this is also correct. It is a tax on final consumption of goods or services and must ultimately be borne by the consumer. சரியா? இப்ப இங்க இருந்து இங்க டாக்ஸ், இங்க இருந்து இங்க டாக்ஸ், இங்க இருந்து இங்க டாக்ஸ் அப்படின்னா இதுல இவர் ஒரு ப்ரொடக்ஷன், இவர் ஒரு ப்ரொடக்ஷன், இவர் ஒரு ப்ரொடக்ஷன், இவர் மட்டும்தான் கன்சியூமர் அப்படின்னா இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க டாக்ஸை வந்து அடுத்தவங்க கிட்ட விலையில வச்சிருவாங்க. சரியா? அவங்க கிட்ட பேர்டனை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபைனலா எல்லா டாக்ஸும் யாரு பே பண்ணணும்? இட் இஸ் த கன்சியூமர். இட் இஸ் த கன்சியூமர். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட்.
It is basically a subject of central government, and state governments are only a facilitator for its successful implementation. சரியா? ஸோ அப்போ வேல்யூ அடிஷன் டேக்ஸ் இருக்கும்போது அதை பத்தி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ இட் இஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ். சரியா? இட் இஸ் த ஸ்டேட் டேக்ஸ். வேல்யூ ஆடட் டேக்ஸ் இஸ் அ ஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் அ சென்ட்ரல் சப்ஜெக்ட். அப்ப திஸ் இஸ் த ராங். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆன்சரு நாட் அ ஃபீச்சர்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஆன்சரு டி தான். சரியா? டி இஸ் த ஆன்சர். A closed economy is an economy in which a closed economy is an economy in which neither export nor import take place. சரியா? எந்த விதமான வெளி தொடர்பும் இல்லாத ஒரு எக்கானமி, அந்த ஊர்ல ப்ரொடியூஸ் பண்றதை மட்டுமே வச்சு சஸ்டெயின் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ க்ளோஸ்டு எக்கானமி. அப்ப நெய்தர் எக்ஸ்போர்ட் நாட் இம்போர்ட். சரியா? ஸோ இதெல்லாம் எக்கானமில பேசிக் கொஸ்டின்ஸ். எக்கானமில பேசிக் கொஸ்டின்ஸ் வேல்யூ அடிஷன் டாக்ஸ், க்ளோஸ்டு எக்கானமி, இது எல்லாமே எல்லாம் மிஸ் பண்ணாம போட்டுருணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ basic science question. Basic science question. When the bark of a tree is removed in a circular fashion all around near its base, it gradually dries up and dies because. சரியா? ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீயோட பார்க்க வந்து நான் ஃபுல்லா சுத்தி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறேன் கீழே மட்டும். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீ வந்து இறந்து போயிடுது. ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? வாட்டர் ஃப்ரம் சாயில் cannot ரைஸ் டு ஏரியல் பார்ட். எனக்கு இது தெரியல. ரூட்ஸ் ஆர் ஸ்டார்வ்ட் ஆஃப் எனர்ஜி. அப்ப இதுவும் எனக்கு தெரியல. ட்ரீ இஸ் இன்ஃபெக்டட் பை சாயில் மைக்ரோப்ஸ். சாயில் மைக்ரோப்ஸ். அப்ப இங்க பாருங்க, சாயில் மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது சாயில்ல இருக்கு, இது பார்க்குங்கிறது சாயிலுக்கு மேல இருக்கு. அப்ப இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்துடலாம். ரூட்ஸ் do not receive oxygen for respiration. ஸோ நீங்க எந்த இடத்துலயுமே ட்ரீஸ் நீட் ஆக்சிஜன் அப்படிங்கிற வார்த்தையை படிச்சிருக்க மாட்டீங்க. ட்ரீ நீட் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் போட்டோசிந்தசிஸ்ன்றது மட்டும் தான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபார் பிளான்ட்டுக்கு they do respiration in which they take carbon dioxide, not the oxygen. அப்ப கண்டிப்பா டியும் வராது. சரியா? இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ண முடியுது அப்படின்னால லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா இந்த ரெண்டுமே நீங்க எலிமினேட் பண்ண முடியும். அப்ப யூ ஆர் லெஃப்ட் வித் 50-50 ஆப்ஷன். சுத்தமா இந்த கொஸ்டினும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்கிற இடத்துல 50-50 ஆப்ஷன் வந்துடுறீங்க. இதுல ஏதாவது நீங்க ஒண்ணு போட்டுக்கலாம். சரியா? இது பேசிக் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். சரியா? இதுல வாட்டர் வந்து ரைஸ் ஆகிறது வந்து சென்ட்ரல் போர்ஷன்ஸ்ல போகும். சரியா? வாட்டர் ரூட்ஸ்ல இருந்து மேல போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ரைசஸ் த்ரூ த சென்ட்ரல் போர்ஷன். வேறஸ் மேல ப்ரிப்பேர் பண்ற எனர்ஜி வந்து என்ன பண்ணும், இட் வில் பி சென்ட் பேக் டு த ரூட்ஸ் த்ரூ த அவுட்டர் லேயர். அப்ப அந்த இடத்துல அது பார்க் இல்லைன்னா அது காஞ்சு போயிடும். அப்ப அதனால ரூட்ஸ் வில் நாட் கெட் த நீடட் எனர்ஜி. அப்ப ரூட்ஸ் ஆர் ஸ்டார்வ்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? தோ இட் இஸ் அ வெரி பேசிக் சயின்ஸ் கொஸ்டின். நீங்க இங்க 50-50 ஆப்ஷனுக்குள்ள போக முடியும். அப்படியும் சுத்தமா தெரியலன்னா தயவு செய்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் தொடாத. சுத்தமா சயின்ஸே தெரியாது எனக்கு அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரி கொஸ்டின் பக்கம்லாம் கையா வச்சிடாத. Next, New Start. The New Start treaty was in news. What is this treaty? What is this treaty? சரியா?
இது அந்த டைமோட கரண்ட் அஃபேர்ஸ் 2010 இது ரெகுலரா நியூஸ்ல இருக்கும். சரியா? ஸோ இட் இஸ் அ டைரக்ட் கொஸ்டின். ஸோ அந்த ட்ரீட்டியோட நேம் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. அப்ப இங்க பாருங்க, ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் ரஷ்யன் ஃபெடரேஷன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டைம் 2010 நியூஸ்ல ரிப்பீட்டடா இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸும் அவங்க உங்களுக்கு நிறைய பயங்கரமா அப்படி இப்படின்லாம் கேட்க மாட்டான். ரொம்ப பேசிக்கா தான் கேட்பான். நீங்களா கஷ்டப்பட்டுட்டு நிறைய படிச்சுட்டு கேட்கலன்னா அவதிப்படக்கூடாது. There are three of the following criteria have contributed to recognition of Western Ghats, Sri Lanka and Indo-Burma region as hotspots of biodiversity. Hotspots of biodiversity. So this is an environment topic. Environment topic. சரியா? Which three of the above are correct criteria in this context? In this context. So this is a very basic question from hotspots. அப்ப hotspotsல நார்மன் மேயர்ஸ் ஒரு டெஃபினிஷன்ல 2 பாயிண்ட் கொடுத்திருப்பாரு. 2 பாயிண்ட் கொடுத்திருப்பாரு. சரியா? அந்த 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹை லெவல் ஆஃப் ஸ்பீசிஸ் ரிச்னஸ். ஹை லெவல் ஆஃப் ஸ்பீசிஸ் ரிச்னஸ், அதாவது மோர் தென் 2500 வாஸ்குலர் பிளான்ஸ் அப்படின்லாம் கொடுத்திருப்பாரு. அப்ப ஸ்பீசிஸ் ரிச்னஸ் பத்தி பேசியிருப்பாரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுல நிறைய இது எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கணும், ஆர் இட் ஷுட் பி ஃபேசிங் த்ரெட் அப்படின்னு சொல்லியிருப்பார். 2 பாயிண்ட். சரியா? 1 and 5 வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி திஸ் ஆப்ஷன். அப்ப எண்டமிசம் இஸ் ஆல்சோ அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஹாட்ஸ்பாட்ஸ். சரியா? அது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி. சரியா? ஸோ தட் இஸ் த ஹாட்ஸ்பாட்ஸ். அப்ப சிம்பிள் கொஸ்டின், பேசிக் கொஸ்டின் ஃப்ரம் என்விரான்மெண்ட். இது human activities in the recent past have caused the increased concentration of carbon dioxide in the atmosphere, but lot of it does not remain in the lower atmosphere because of so this is a geography question. This is a geography question. It's escape into outer stratosphere. சரியா? நார்மலா நீங்க உங்களோட என்சிஆர்டிலே கொடுத்துருப்பான் இந்த ட்ரோபோஸ்பியர், இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். அந்த சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்த எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து மேல போகிற கேஸ் இட் வில் ரீச் டில் த ட்ரோபோஸ்பியர். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், திரும்ப அது உள்ளே இட் வில் டைவர்ஜ் அண்ட் அகைன் அங்கேயும் உள்ள இருந்து திரும்ப இங்க கீழே தான் வரும். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கான், இட் எஸ்கேப் இன்டு அவுட்டர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு கொடுத்துருக்கான். அப்ப திஸ் இஸ் ராங். அப்போ ஆப்ஷன்ல 1 வந்து போயிடும், ஏ வந்து போயிடும். The photosynthesis by phytoplanktons in the oceans. So இது காரணமா? எஸ். ஸோ ஓஷன்ஸ்ல இந்த phytoplanktons என்ன பண்ணும், they take carbon dioxide and synthesize energy. அப்ப அதனால அது ஃபாஸ்டா வளரும். அப்ப திஸ் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். 2 வந்து கண்டிப்பா வரும். அப்போ 3 நீங்க அடிச்சு விட்டுறலாம். நெக்ஸ்ட், the trapping of air in the polar ice caps. The trapping of air in the polar ice caps. அப்ப இங்க இத வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான். நார்மலா என்ன நீங்க இஷ்யூஸ் படிப்பீங்க அப்படின்னா, இந்த போலார் ஐஸ் கேப்ஸ்ல ஏன் மெல்டிங் அதிகமா நடக்குது. ஸோ தோ ஐஸ் இஸ் என்னது, இந்த ஹாஸ் மோர் ஆல்பிடோ. ஏன் வந்து உங்களுக்கு மெல்டிங் ஆஃப் ஐஸ் நடக்குது அப்படின்னா, டியூ டு டெபாசிஷன் ஆஃப் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆன் த ஐஸ். சரியா? டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் இங்க மேல டெபாசிட் ஆகிறதுனால தே அப்சார்ப் த ஹீட். அப்ப இங்க ட்ராப்பிங் ஆஃப் ஏரை வந்து பிடிச்சி வைக்க முடியாது. ஏர் வந்து இட் கேனாட் பி ட்ராப்டு.
அப்ப சிம்பிளா 3 is also eliminated. Answer is 2. ஸோ இது ஜாகிரபி கொஸ்டின் அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்டிருக்கோம். அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்டிருக்கோம். சரியா, கொஞ்சம் நீங்க யோசிச்சுதான் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒரு வேளை உங்களால இவ்வளவு தூரம் எல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா தயவுசெய்து இந்த மாதிரி கொஸ்டின்கள் எல்லாம் மாட்டிக்காத, அட்டன் பண்ணி. Next, in the context of ecosystem productivity, marine upwelling zones are important as they increase the marine productivity by bringing. சரியா, ஸோ அப்போ மெரைன் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் டாபிக்கா இருக்கும். பட் இதுல இந்த அப்வெல்லிங் அப்படிங்கிறது இட் இஸ் த பேசிக் ஜாகிரபி கான்செப்ட். அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, டீகம்போசர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டு த சர்ஃபேஸ். டீகம்போசர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னா இங்க ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லியிருக்கான். வாட் இஸ் மென்ட் பை ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா, ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவிட்டி. டீகம்போசர்ஸ் எங்கேயாவது உற்பத்தி பண்ணுவாங்களா? அவங்க டெஸ்ட்ராய் தான் பண்ணுவோம் இருக்கிறத. அப்ப கண்டிப்பா ஒண்ணு வராது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம். நியூட்ரியன்ஸ் டு த சர்ஃபேஸ். நியூட்ரியன்ஸ் டு த சர்ஃபேஸ். எஸ், அப்வெல்லிங் கீழ இருந்து மேல வரும்போது என்ன பண்ணுது? பிரிங் மினரல்ஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த ஓஷன்ஸ். ஸோ இதனால என்ன ஆயிடும்? நிறைய இந்த மெரைன் ப்ரொடக்டிவிட்டி வில் இம்ப்ரூவ். அப்ப 2 கண்டிப்பா வரும். அப்ப 2 கண்டிப்பா வருது அப்படின்னா திரும்ப 3 கண்டிப்பா வராது. பாட்டம் டுவெல்லிங் ஆர்கானிசம்ஸ் டு த சர்ஃபேஸ். பாட்டம் டுவெல்லிங் ஆர்கானிசம்ஸ் டு த சர்ஃபேஸ். அதுல பேர்லயே சொல்லிட்டான், பாட்டம் டுவெல்லிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா. ஸோ ஓஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நார்மலா ஓஷன்ஸ் கிடையாது, நீங்க மீன் குட்டை வளர்த்தீங்கனாலே ஒரு 4 வெரைட்டி ஆஃப் மீன் வாங்கி விட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயர்ல இருக்கும். சரிங்களா, மேல ஒரு லேயர்ல இருக்கக்கூடிய மீன் இருக்காங்க, நடுவுல இருக்க லேயர்ல இருப்பாங்க, கீழே மட்டுமே இருக்கக்கூடிய மீன் எல்லாம் இருப்பாங்க. அப்ப இந்த பாட்டம் டுவெல்லிங்னா வசிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இங்க இருக்கிறவங்கள திரும்ப இங்க மேல கொண்டு வந்து விட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்ப உள்ளதானே போவாங்க. அப்ப இதனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆன்சர் இஸ் ஒன்லி 2. சரியா, 2 ஒன்லி இஸ் த ஆன்சர். இதுவுமே அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின். கொஞ்சம் யோசிச்சுதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். தெரியல அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரி கொஸ்டின்ல எல்லாம் கை வைக்காதீங்க. If a tropical rainforest is removed, it does not regenerate quickly as compared to a tropical deciduous forest. This is because the soil of rainforest is deficient in nutrients. இது அப்படியே வந்து கோச்சங்லியாங்ல கொடுத்திருப்பான். சரியா, ஈக்குட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட்ல இந்த டாபிக் அப்படியே கொடுத்திருப்பான். This is a geography basic question, very basic question. சரியா, எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஜியோகிராஃபி என்விரான்மெண்ட் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டைம்ல எல்லாம் நீங்க ஜியோகிராஃபி என்விரான்மெண்ட் மட்டும் தெளிவா படிச்சீங்கனாலே எல்லா வருஷமுமே பாஸ் ஆயிடலாம் கம்பல்சரியா. ஒரு 40-50 மார்க் இதுலயே எடுத்துடலாம். The Himalayan range is very rich in species diversity. Which one among the following is the most appropriate reason for this? சரியா, it has high rainfall that supports luxuriant vegetation growth. சரியா, ஸோ இது காரணமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. சரியா, இல்ல இந்த வெஜிடேஷன் growthக்கு ஹை ரெயின்ஃபால் மட்டும் காரணம் கிடையாது. It is a confluence of different biogeographical zones. Yes, this is the reason. அப்போ பாலியார்டிக் ரீஜன் சொல்லுவாங்க, அதுவும் ஓரியண்டல் ரீஜன். சரியா, பாலியார்டிக் ரீஜன் அண்ட் ஓரியண்டல் ரீஜன் ரெண்டுமே வந்து மீட் பண்ற இடம் தான் உங்களோட ஹிமாலயாஸ். திஸ் இஸ் ஆல்சோ என்விரான்மெண்ட்ல பேசிக் சங்கர் புக்ல ஸ்டார்டிங்கே கொடுத்துருப்பான். இந்தியன் பயோடைவர்சிட்டின்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான் இருக்கும்.
சரியா? பயோஜியோகிராபிக்கல் ஜோன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டு 2 ஜோன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனாலதான் இது அதிகமான இந்த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்கிறது. எல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். Next, with reference to India, consider the following central acts: Import and Export Control Act, Mining and Mineral Development Act, Customs Act, Indian Forest Act. Indian Forest Act. Which of the above acts have relevance to or bearing on biodiversity conservation in the country? சரியா? ஸோ இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ்ல பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இப்போ இதுல இது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்றாங்க, எல்லாமே கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. சரியா? நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக இது வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப ஆல் த 4 have bearing on biodiversity. ஸோ அப்ப இதுல சுத்தமா உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். அப்ப ஃபாரஸ்ட் ஆக்ட்ல தேர் வில் பி ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு உங்களை இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். அப்ப 4 அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். சரியா? 4 அப்படிங்கிறது கண்டிப்பா வரும்னா யூ கேன் எலிமினேட் தீஸ் 2 ஆப்ஷன்ஸ். சரியா? நவ் யூ ஹாவ் 50-50 ஆப்ஷன். நவ் யூ ஹாவ் 50-50 ஆப்ஷன். அப்ப இந்த 50-50 காம்பினேஷன்ல இதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, எப்பவுமே இந்த மாதிரி கொடுக்கறதுல இதுல வருமா அப்படின்னு கேட்டா எப்பவுமே எல்லாமே வர்ற மாதிரி தான் அவன் கொடுக்குறான். சரியா? அப்போ ஆன்சரு 1, 2, 3, 4.